ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி தான் வந்து எனக்கு விலாக் போடவே டைம் இருந்துச்சுங்க. ஏன்னா வீக் டேஸில் நான் வேலைக்கு போயிட்டு வரும்போதே 6 o'clock ஆகிடுது. சரி, சண்டே விலாக் போடலாம், மார்னிங் டு ஈவினிங் ரொட்டீன் வரைக்கும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் எடுத்தேன். இதுக்கு வந்து நான் வெந்தயம் வந்து ஹேர் பேக்குக்கு நைட்டே ஊற வச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஹைபிஸ்கஸ் இந்த மெச்சூர்ட் லீஃப் எடுத்துக்கோங்க. நல்லா வந்து செம்பருத்தி பூ இருந்தாலும் அதையும் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி ஹேர் பேக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த முருங்கைக்காய் பார்த்திங்களா எவ்வளோ லென்த்தாக இருக்குது. இதில் வந்து பக்கத்தில் வந்து ஒரு குச்சி மட்டும் வாங்கி வச்சுருக்கேன், வளருதா என்னன்னு பார்ப்போம். இது நான் வந்து பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை எவ்வளோ வளர்ந்துருக்கு பாருங்கள். ஒரு 4-5 குச்சி தான் வச்சேன் கடையில் வாங்கினதில். இப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோ படர்ந்துருக்கு. சரி, இதை ஒரு நாள் சமைக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான்வெஜ் தான். இடையில வந்து ரொம்ப நாள் நான்வெஜ் சாப்பிடலை, கோயிலுக்கு போனனால சாப்பிடாம விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சரி இன்றைக்கி நான்வெஜ் எடுக்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி மட்டன் கோலா உருண்டை குழம்பு, அப்புறம் வந்து ரத்த பொரியல், இதெல்லாம் வந்து மார்னிங்கே ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். மார்னிங் செஞ்சது பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் அதே தான் சாப்பிடுவோம், நைட்டும் அதே தான் சாப்பிடுவோம். சரி, இன்றைக்கி ஃபுல்லாகவே இதே இருக்கட்டும், குழம்பு இதெல்லாமே இதே இருக்கட்டும், ரைஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இந்த மட்டன் கோலா உருண்டை ரெசிபி வேணும்னா நம்ம யூடியூப் சேனல்லே அப்லோட் பண்ணியிருக்கேன். இது ஸ்டார்டிங்லேயே நாங்கள் போட்டிருந்தோம் இந்த வீடியோ வந்து, வேணும்னா அதில் போய் பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் ஷாப்பிங்கும் போயிருந்தேன். ஏன்னா இன்றைக்கி சண்டே தான். வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணேன். எனக்கு சண்டே வந்து எனக்கு டைம் கிடச்சிச்சின்னா ஃபுல்லாக வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிப்பேன். மாடியெல்லாம் க்ளீன் பண்ணி என்னோடய துணியெல்லாம் அன்றைக்கி தான் மடித்து வைப்பேன். எல்லாத்தையும் முடிச்சுட்டு சரி ஷாப்பிங் போகலான்னு சொல்லிட்டு கடைக்கு போயிருந்தேன். அங்கே பார்த்திங்கன்னா அந்த யார்ட்லி வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஒரு 3 சோப் கிட்ட ஆஃபர் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா ஆஃபர்லாம் இருந்துச்சு. நான் வந்து பைத்த மாவு வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த குட்டி குட்டி பாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் 10 rupees, கடையிலேயே அவங்களே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்பூன்லாம் பார்த்திங்கன்னா 10 rupees. இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. இந்த சோக்கர் தான் நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். 318 போட்டிருந்தாங்க. ஆனாலும் அம்மா என்ன சொல்லிட்டாங்கன்னா, சரி இங்கே வாங்காத, இங்கே 1-2 டிசைன் தான் இருக்குது, நீ வந்து கடையில் ஹோல்சேல் ஷாப்பில் போனால் நிறையா டிசைன் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே பார்த்திங்கன்னா நிறையா அந்த ஃப்ளவர் டிசைன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா குழம்ப கொஞ்சம் வந்து சுட வச்சேன், அவ்வளோதான்.